என் அன்பு ஆன்மீக அன்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்களும். பணத்தை வீட்டில் நிலைக்கச் செய்யக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம வீட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்கவே இல்லையா? ஒரு பக்கம் சம்பளம் வரும், இன்னொரு பக்கம் செலவாயிடும். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பெரியவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீட்டில் சில விஷயங்களை கவனிச்சா லக்ஷ்மி கடாட்சமும் பண வரவும் எதுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும்னு. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமான பரிகாரமும் இல்லைங்க. வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ரகசியம். இதெல்லாம் சிலர் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணி நல்ல மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேங்க. முக்கியமாக வீட்டில் பணம் தங்கணும், அமைதி இருக்கணும், எவ்வளவு வந்தாலும் கையில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற விஷயம் யாரும் சொல்லாத ரகசியம். சரி நண்பர்களே, இப்போ அந்த எளிய வழி என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்த நம்ம பெரியவர்கள் ஏன் முக்கியமா சொன்னாங்கன்னா, வீட்டில் சில எனர்ஜி இருக்கணும்னு நம்புவாங்க. அந்த எனர்ஜி நல்லா இருந்தாதான் பணமும் அமைதியும் மகாலட்சுமி கடாட்சமும் அதிகரிக்கும் என்று சொல்லுவாங்க. அதனால தான் முதல்ல வீட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்க. அது நல்ல மாற்றங்களை கொடுக்குது. அது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, எளிமையாக செய்தால் கூட. ஆனால் பணம் விஷயத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருது. பணம் வீட்டில் தங்க செய்யுது. ஓகேவா? சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? சரி, அந்த எளிய வழி என்னன்னு பார்க்கலாம். நல்ல உழைப்போடு அதனோடு இந்த பரிகாரத்தையும் நல்ல முறையில் செய்தால் நல்ல முன்னேற்றமும் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும். முதல்ல ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கற்பூரம் 1, 3 பச்சை ஏலக்காய் காய்ந்திருக்க கூடாது, 4 பச்சை சோம்பு எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப காஞ்சி போயிருக்கக்கூடாது, வாசனை உள்ளதாக இருக்கணும். பச்சை சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். ஓகேவா? இதை எடுத்து அந்த பச்சை துணியில் நல்லா நீங்கள் ஒரு வெள்ளை கலர் நூல் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கண்டிப்பாக இது நீங்கள் புதன்கிழமையில தான் செய்யணும். கட்டிக்கொண்டு நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல கூட லாபம் வரலை, பணம் தங்க மாட்டேங்கிறது, செலவு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வைக்கலாம். அல்லது பீரோவில் வைக்கலாங்க. நீங்கள் பணம் எங்கே வைக்கிறீங்களோ, பணப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் வையுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கத்தை ரொம்ப அதிகரிக்குது. இது நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து பின்பற்றின்னு வராங்க. நல்ல அனுபவம் மிக்கவர்கள் சொல்லி அதை இன்னமும் இதை பின்பற்றின்னு வராங்க. நீங்களும் இதை பின்பற்றி நல்ல பலனை நீங்கள் பணத்தை நல்லா நீங்கள் அதிகரித்து உங்கள் வாழ்க்கையை மேம்படணும். ஓகேவா? சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் பணம் உண்டியலில் போடலாம், இல்லை பணம் சேர்த்து வைப்பீங்க, இல்லை பண புழக்கம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பண புழக்கம் செலவாகாமல் இருக்கிறதுக்கான வழி. அதாவது பணம் நிறைய வந்துட்டு இப்போ அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும். இப்போ வீட்டில் கொஞ்சமாக நம்ம பணம் வச்சுக்கணும், மீதி தான் நம்ம பேங்க்குக்கு போட போகிறோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பேங்க்கில் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சொல்லிட்டுருக்கேன், அதில் ஒரு 5 வெந்தயம் போட்டு வைங்க. கண்டிப்பாக அந்த பணம் இன்னும் மேலும் அதிகரிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வெள்ளை துணியில் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து அதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிண்டு நீங்கள் விடிய காலையில் எப்போவுமே டெய்லி என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் போதும், இந்த விஷயத்துக்கு இந்த பணம் போதும் அப்படின்னு நீங்கள் அந்த வெந்தய மூட்டையை காலையில் தூங்கி எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த மூட்டை, அந்த வெந்தய மூட்டை இருக்கு இல்லையா, அது 2 கைகள் 2 கையிலையும் வச்சு நீங்கள் கண்ணை திறந்து புத பகவானை நினச்சிக்கோங்க. புதன் பகவான் நினச்சிட்டு இன்னைக்கு ஐயா எங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்லா முன்னேற்றம் வரணும், எங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தையும், தேவையானதுன்னு சொல்லுங்க, அளவுக்கு மீறி எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது, உங்களுக்கு தேவையானது. அது ஏற்கனவே உங்களுக்கு பணப்புழக்கம் வந்துடுச்சு,
ஏதோ அந்த பச்சை கலர் நம்ம பச்சை கற்பூரம் அதெல்லாம் இருக்கும்போது இப்போ தேவையான பணமும் தேவையானது எல்லாமே எங்களுக்கு சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புதன் பகவானுக்கு அந்த வெந்தயத்தை கையில் வச்சு வேண்டிக்கோங்க. டெய்லி அன்னைக்கு நாளே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் இன்னும் பணம் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையாக நடந்துட்டு இருக்குது. இது பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. நல்ல ரிசல்ட்டு, நல்ல மாதிரியான ஒரு அனுபவம் தான் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லவங்கப்பட்டை, ஓகேவா, பணம் வந்து உங்ககிட்ட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு 4 இல்லைனா 5 நோட்டு காசாக எடுத்துக்கோங்க. கரன்சியாக எடுத்துட்டு அது நீங்கள் 10 ரூபா 10 ரூபாவா கூட இருக்கலாம், இல்லை 100 ரூபாவா கூட இருக்கலாம். அந்த மாதிரி 5 காசு எடுத்துக்கோங்க. 5 நோட்டு எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கணும். அதை வந்து சுருட்டிக்கணும், ஓகேவா. சுருட்டிக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது வெள்ளிக்கிழமை மாலையில் தான் செய்யணும். நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த பணத்தை வந்து நல்லா சுருட்டிக்கின்னு ஒரு த்ரெட்டு வச்சு கட்டிக்கோங்க. அது வந்து ஒயிட் கலராக இருக்கலாம், இல்லை எந்த த்ரெட்டாக இருந்தாலும் ஒரு நூலில் தான் கட்டணும். கட்டிட்டு அந்த சுருட்டின பணம் இருக்கு இல்லையா, அது உள்ளே வந்து சந்து இருக்கும் இல்லையா, அந்த டியூப் மாதிரி தான் நம்ம வந்து சுருட்டி விடுவோம். அந்த சந்தில் என்ன பண்ணுங்க, ஒரு லவங்கப்பட்டை வந்து அந்த நீங்கள் வச்சிருக்கிற அந்த பணத்துக்கு நீட்டாகவே வைங்க. வச்சுட்டு அவ்வளோ நீட்டு இல்லைனா கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ 2ஆக கூட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நடுவில் வந்து 3 ஏலக்காய் பீஸு, ஓகேவா. ஏலக்காய் வந்து நல்லா பெரிய பெரிய ஏலக்காவாக இருக்கணும். இது வந்து வெள்ளிக்கிழமையில தான் செய்ய போகிறீங்க. அந்த 3 ஏலக்காவையும் அது உள்ளே வச்சுருங்க. அந்த பணம் ரோல் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே வந்து லவங்கப்பட்டை ப்ளஸ் வந்து 3 ஏலக்காய் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் வச்சுடுங்க, ஓகேவா. அது பூஜை அறையிலே இருக்கட்டும். ஒருவேளை எங்களுக்கு சேஃப் இல்லை மேடம், எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துப்பாங்க, பசங்க எடுத்துக்குவாங்க, அது சேஃப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீரோவில் வைங்க. அதாவது பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீரோவில் வைங்க. பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வையுங்க. ஒருவேளை எங்களுக்கு சாமி ரூம்பே வந்து சேஃப் அப்படின்னீங்கன்னா அது சாமி ரூம்லேயே இருக்கட்டும். நிஜமாகவே பணம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில தான் அது பண்ணணும். மாலை நேரத்தில் பண்ணுங்கள். நிச்சயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணம் வந்து நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, குரு பகவானுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கணும். கரெக்டாக வியாழக்கிழமையில் 27 கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. அந்த கொண்டைக்கடலை வந்து நீங்கள் பணம் எங்கே சேர்த்து வைக்கிறீங்களோ, இது வந்து வியாழக்கிழமை குரு பகவானை நினச்சி நீங்கள் அந்த 27 கொண்டைக்கடலை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு குரு பகவானுடைய ஸ்துதி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் மனசார. நீங்கள் வந்து அந்த கொண்டைக்கடலையே இப்போ நம்ம பகுதி இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் குரு பகவானுடைய ஸ்துதி சொன்னால் நல்லது. பட் தெரியலன்னா அவருடைய நாமம் மட்டும் சொல்லுங்கள். பிரகஸ்பதியோட நாமம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 27 கொண்டைக்கடலையை வந்து பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கொட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வியாழக்கிழமை மாலையில் 4லேருந்து 5:30 மணிக்குள்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பணம் உங்கள் கையில் பொருளும். ஒருவேளை எங்களுக்கு அந்த சுண்டல் வந்து நீங்கள் கிச்சனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி கிச்சனில் கூட நீங்கள் சுண்டல் ஒரு பாக்ஸ்லேயோ டப்பாலேயோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த சுண்டலில் கூட நீங்கள் வந்து பணம் போட்டு வைங்க. கண்டிப்பாக பணம் அதிகரிக்கும். இது வந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்து நடந்துன்னு வரக்கூடிய விஷயங்கள். இது வந்து யாருக்கும் தெரியாது. பாட்டிஸுங்க காலமே இப்போலாம் கம்மி தான். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாட்டி காலத்துலேருந்து வரக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பணம் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். கடைசியாக ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம். இது நீங்கள் நிறைய பேருக்கும் சொல்லலாம். அப்படி என்ன அந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமையில் வந்து ஒரு கிண்ணத்தில் உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துக்கிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கால நேரத்தில் தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சுக்கர உரையில் தான் பண்ணணும், சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஒரு பவுல், ஒரு கிண்ணம் இல்லைனா ஒரு கண்ணாடி டம்ளர் கூட எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் கூட நீங்கள் அந்த கிளாஸில் ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க, உப்பு போட்டு நிரப்பிக்கோங்க. உங்ககிட்ட இந்த லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா, பட்டைன்னு சொல்லுவாங்க, லவங்கப்பட்டை. அந்த லவங்கப்பட்டையை வந்து அந்த உப்பில் வச்சுடுங்க. அந்த உப்பில் அது மட்டும் இல்லாமல் கிராம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ, ஒரு 7 கிராம்பு இல்லைனா 9 கிராம்பு, லவங்க பூன்னு சொல்லுவாங்களா, அது வந்து நீங்கள் அந்த உப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இது வந்து சுக்கர உரையில் தான் பண்ணணும். நீங்கள் உட்காந்து பூஜை அறையிலேயே வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா கீழே உட்காந்து மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜை அறையில் வைக்கும்போது
மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. அதில் எத்தனை பொருள் வைக்கணும்னா பாருங்கள். முதல்ல ஒரு பவுல், ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பில் வந்து ஒரு லவங்கப்பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 7 கிராம்பு, லவங்கப்பூ, இவ்வளோதான். வேறு எந்த பொருளுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை அதில். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் பூஜாரியில் வச்சிங்க இல்லையா வெள்ளிக்கிழமை, இது வந்து சுக்கிர உரையில் தான் பண்ணணும். அப்படியே பூஜாரிக்கு கீழே அமர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு வேலை பண்ண போகிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுலில் ஒரு கிண்ணத்தில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கிளாஸில் வச்சாலும் சரி, அப்படியே உங்கள் கையில் எடுத்து கீழே உட்காந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அது வந்து அடியில் ஒரு கை மேலே ஒரு கை வச்சு, நீங்கள் எதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுறீங்க, பணம் வந்து உங்கள் கையில் நிலைத்து நிற்கணும், பண புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அதையே சொல்லிக்கிட்டு இருங்க. ஒரு 10 நிமிஷம் பணம் நிலைக்கணும், எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நல்லது நடக்கணும்ன்ட்டு நிறைய பாசிட்டிவாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே ஒரு 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 ஆன்மீக ஒரு இது வந்து உருவாகும், ஒரு ஆற்றல். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அந்த உப்பும் அந்த லவங்கப்பட்டிக்கும் அந்த ஒரு எனர்ஜி அதிகம். ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அது நல்லா அப்படியே உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பணம் வந்து இன்னும் அதிகமாக சேரும். பணமும் அதே மாதிரி நிலைத்து உங்க கூட இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ஓகேவா? இது வந்து செஞ்சு நிறைய பேர் ரிசல்ட்டு நல்ல மாதிரியே பணம் வந்து எங்களுக்கு சேருது, பண கஷ்டம் கூட குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் செஞ்சு அனுபவத்து மூலமாக எனக்கு தெரியப்படுத்தினாங்க. நாங்களுமே இது செஞ்சுருக்கோம். ஸோ நல்ல ரிசல்ட் தான் வருது. நீங்கள் பணம் இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க. நல்ல உழைப்பும் இருக்கணும். உழைப்பு இல்லாமல் சும்மா அமர்ந்திருக்கும் போது பணம் எப்படி வரும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதுக்காக உழைக்காமல் இருக்கக்கூடாதுங்க. உழைப்பு தான் நமக்கு முக்கியம். உழைப்பின் மூலம் வரக்கூடிய ₹1 இருந்தாலும் அந்த ₹1 கூட ₹2, ₹3 பணம் அதிகமாக சேரக்கூடிய நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து நமக்கு கொடுத்து வச்சுட்டு போகக்கூடிய நிறைய பரிகாரங்கள். இது வந்து நம்மளுக்கு ரகசியமாக இன்னும் இதெல்லாம் வந்து நிறைய மறைஞ்சு போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். இதெல்லாம் வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒருத்தவங்களுடைய மூலமாக உங்களுக்கு வந்து இது சேருது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். நிச்சயம் இது வந்து பணம் பற்றாக்குறை, பணம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் போய் சேரணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு கொண்டு வந்திருக்கேன். நிச்சயம் நீங்கள் இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் செஞ்சாலும் உங்கள் பண கஷ்டம் தீர்ந்து வீட்டில் பணம் வந்து நிறைய வந்து பணப்புழக்கம் ஏற்படுத்தும். நிச்சயம் வந்து இந்த இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. இந்த பதிவு மட்டும் இல்லாத நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இந்த பரிகாரம் செய்து பார்த்து நிச்சயம் பலன் அடைந்த பிறகும் எனக்கு வந்து இது தெரியப்படுத்துங்க. உங்களால் இன்னும் 4 பேர் பலன் அடையட்டும். நிச்சயம் இது வந்து நல்ல ஒரு செயல் தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பயனுள்ள ஆன்மீக பரிகாரங்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.